செயற்கையில் படைத்த மனிதனை நோக்கி வாழ்வதா? உழுது பயிரிடும் உரம் வைத்தாயா? அனைத்து உரங்களையும் சரியான நேரத்தில் தான் தெளித்தேன். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நேர்ந்தது? என்ன உரம் விட்டாய்? கடையில் விற்கும் செயற்கை உரங்களான யூரியா, பொட்டாசியம், பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை வாங்கி தெளித்தேன். என்ன செயற்கை உரமா? ஆமாம். செயற்கை உரம் மண்ணின் வளத்தை கெடுத்துவிடும். செயற்கை உரம் மண்ணில் உள்ள மண்புழுகள் மற்றும் நுண்ணுயிர்களை அழித்துவிடும். அதனால் தான் இப்படி ஆயிற்று. எங்கள் காலத்தில் பயன்படுத்திய இயற்கை உரங்களை பயன்படுத்தியிருந்தால் இப்படி நேர்ந்திருக்கும். எவ்வளவு தூரம் உடல்நலத்திற்கு தீங்கானது என்பதை பள்ளி சிறுவர்கள் மிக அழகாக நாடகத்தின் மூலமும் பாடல்கள் மூலம் நமக்கு தெல்ல தெளிவாக அறிவுறுத்திருக்கிறார்கள். அதற்காரணமாக இனிமேலாவது நமது ரசாயன உரத்தையும் பூச்சிக்கொல்லியும் மறந்துவிட்டு பஞ்சகவ்யா, சாணம் போன்ற உரத்தையே பயன்படுத்துமாறு நம்ம உறுப்பினர்களும் இன்று உறுதியேற்போம். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து செட்டிநாடு ராணிமயம் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய ஆசிரியை நாகலட்சுமி அவர்கள் தலைமையில் நம்முடைய அந்த பள்ளி மாணவ மாணவிகள் எல்லாம் இந்த செயற்கை உரம் எவ்வளவு கெடுதல் என்றும் அதை பயன்படுத்தினால் என்னென்ன நோய்கள் நம்மை தாக்கும் என்பதை மிக அழகாக எடுத்துக் கூறினார்கள். அதுபோல நம்முடைய விவசாய பெருமக்கள் எல்லாம் செயற்கை உரத்தை மறந்து இயற்கையாக உரத்தை நீங்கள் எல்லாம் பயன்படுத்தி நலம் பெற, உடல் வளம் பெற நீங்கள் எல்லாம் இயற்கை உரத்தை நீங்கள் எல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தலைவர்களே, பள்ளி மாணவ மாணவிகளே, தலைமையேற்றிருக்கும் ஆசிரியர் பெருமக்களே, விவசாயத்துல நம்ம இயற்கையை விட்டு செயற்கையை பயன்படுத்தி நாட்டில் மக்களுக்கும் மாடு ஆடுகளுக்கும் தீங்கு விளைவிக்கிற செயற்கை உரத்தை போடுறதுக்கு பதிலாக இயற்கை உரத்தை போட்டு நாடு மண் எல்லாமே வளம் பெற நம்ம இந்த நிகழ்ச்சியில பள்ளிக்கூடத்து மாணவ மாணவிகள் அருமையான கலா நிகழ்ச்சிகள் போட்டு நல்லா விவரமா நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இது போல கடைபிடிச்சு செயற்கை உரத்தை விட்டுட்டு இயற்கை உரத்தை பயன்படுத்த மாட்டுச்சாணம் மெயினாக மாட்டுச்சாணம் தான். மதியெல்லாம் பொடி அதெல்லாம் போட்டு, அதாவது நெல்லம்பயிருக்கு வந்து இயற்கை உரம் பசுந்தலை போட்டுட்டு முடிவு பண்ணியிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சினால. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் செயற்கை உரம் பயன்படுத்தியிருக்கிறீங்க. உங்கள் அப்பா காலத்தில் கண்டிப்பாக இயற்கை உரம் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த உணவை நீங்கள் சாப்பிடும் பொழுதும் இதுக்கு முன்னாடி நீங்கள் உணவை பல வகையான நோயில் வந்து ஆளானோம். கண்டிப்பாக இனி அதை தவிர்க்கிறதுக்கு வந்து செயற்கை உரம் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். செயற்கை உரத்தை